மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இது திருமூலர் அருளியது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய யானையை மரத்தில் சிற்பமாக வடித்து வச்சுருக்காங்க. அப்போ அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது யானையாக தோற்றம் அளிக்கும். அதே மாதிரி நம்முடைய எண்ணமானது அது மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க, யானை இல்லை அப்படின்னு மனம் எண்ணும்போது அது நமக்கு மரமாக தெரிகிறது. இதனுடைய உட்கருத்து என்னவென்றால், ஒன்றுக்குள் ஒன்று அடக்கம் என்று பொருள். நீருக்குள் நெருப்பு அடக்கம், நெருப்புக்குள் பூமி அடக்கம், பூமிக்குள் காற்று அடக்கம், இவை எல்லாமே ஆகாயத்திற்குள் அடக்கம். இந்த பஞ்சபூத தத்துவங்களில் இவ்வளவு சிம்பிளாக எளிமையாக திருமூலர் அவருடைய இதில் சொல்லியிருக்கிறார். மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னா, மரத்தால் செய்யப்பட்ட சிற்ப வடிவிலான யானையை நம்ம யானையாக பார்க்கும்போது அது யானையாகவும் தெரிகிறது. அது மரத்தால் செய்யப்பட்டது என்று உண்மை புரியும் போது அது மரம் என்று தோன்றுகிறது. இதனுடைய உட்கருத்து எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாமே நல்லவையாக நடக்க வேண்டும் என்று எண்ணினால் அது நன்றாகவே நடக்கும். எந்நேரமும் நேர்மறை எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எதிர்மறை எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தாகும். நன்றி, வணக்கம்.